மகாரா வஞ்சிக்கிறாரு. அவர் பாக்கலாம் எனக்கு முன்பதாக வரக்கூடிய காலத்தாமதா காலத்தாமத்தை பொறுமையா சொல்றேன். நின்று உட்காந்து கேளுங்க. மகளே மகாராஜா வந்து ஆமா கல்யாணம் ஆயிடுச்சு பண்ணி புரிஞ்சுங்களா? எனக்கு என் கொண்டாட்டிக்கு ஒரு சின்ன தகராறு. என்ன தகராறு? கேளு. என்ன? எங்க வீட்டுல எங்க மாமியார் வீட்டுல எல்லா சீரும் கொடுத்துட்டாங்க. ஆமா ரேடியோ ஒண்ணு கொடுக்காத விட்டுட்டாங்க. கை ரேடியா. ஆமா கம்பெனி தெரியுங்களா? ஆமா அந்த பீஸ் கம்பெனி ரேடியோ கொடுக்கல. அதனால என்ன பண்ணாரு? மாமியார் சேர்ந்து ஆமா வந்துட்டால வந்து மூணு மறு திரும்பி விட்டாச்சு. ஆமா கமனாட்டி உங்க அறிவுக்குதா உங்க புத்திக்குதா 400 ரூபாய் கொடுத்தாச்சு. ஏன்டா ரேடியோ கொடுத்துக்கிறாங்க? யார் கம்யூனிட்டி? ஆனா கம்யூனிட்டி எனக்கு ஆமா என் முன்னாடி கேக்குறா. அப்பங்க அம்மா துட்டு கொடுத்தாங்களே ஏன்டா ரேடியோ கொடுக்குறா? ஆமா அப்படின்னு சொன்னேன். என்ன பண்ண ஏன் பண்ண உங்க ரேடியோ தானே வாங்கி சொல்லிட்டு நேரா போனேன் கடைக்கு. போனேன் வாங்கின ரேடியோ பீஸ் கம்பெனி ரேடியோ வாங்கினேன். போன ரேடியோ வாங்கினேன். அந்த ரேடியோ அவனை கணக்காரங்க கேட்டேன். ரேடியோ எப்படி பாட வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். அவன் சொன்னான் ஃபர்ஸ்ட் ரேடியோ வாங்கினே அது போற தேங்காய் கடுப்புல வாங்கி போய் நடுவுல வச்சு கல்பேட்டு கொடுத்துட்டு அப்புறம் பாதா வாங்கினேன். தேங்காய் வத்தல் வாங்கினேன், கல்புரவனும் வாழ்பவனும் எல்லா ஜாமானும் வாங்கினையா வாங்கி கொண்டு போய் வச்சு நடுவுல ஏத்தணும். 8 மணிக்கு ஏத்தணும். 4 மணி வரலாம் உட்காந்து எல்லாம் பண்ணேன். 4 மணி வரலாம் உட்காந்து ரேடியோ பார்த்தேன். அவங்களை கேட்டேன் பக்கத்து கேட்டேன் ஏன்னா பாடலை செஞ்சேன் ரேடியோ பாடல. அவன் என்ன சொன்னான் ரேடியோ திருச்சி வச்சு பாடுறான் நல்லா பாடுன்னு சொன்னான். அப்படியே ஏறணும் பஸ் வரேன் ரேடியோ தூக்கணும் போனேன் திருச்சிக்கு இறங்க பஸ் ஒரு டீ கடைங்க வச்சுட்டு ஒரு டீ சாப்பிட்டேன் போய் 12 மணி உட்காந்து 6 மணி உட்காந்து ரேடியோ எப்படி பாடும்? 6 மணிக்கு ரேடியோ பாடலாம். அப்புறம் கொஞ்சம் கேட்டான் அந்த வழியில போறான் ஆட்டோக்காரன் பஸ்காரன் போறான்ல ஐஸ் காரக்காரன் கேட்டான் ஏன் கடையில ரொம்ப நேரமா நானும் புடி வந்து நிற்கிறேன் புடி போய் வந்து நிற்கிறேன் நீ என்ன என்னாச்சு ஏன் ஆச்சுன்னு கேட்டான். ஐயா இந்த ரேடியோ வந்து திருச்சி வச்சா பாட சொன்னாங்க. ஆனா நான் 8 மணிக்கு வச்சு நீ 6 மணி ஆயிப்போச்சு. நம்ம இந்த ரேடியோ பாடல என்ன பண்ண தெரியல. அந்த டீ காரன் என்ன சொன்னா பாண்டிச்சேரி வச்சு பாருங்க பாண்டிச்சேரி வச்சு பாருங்க ஒரே தூக்கில போட்டா பாண்டிச்சேரி போனேன். பாண்டிச்சேரி போய் என்ன பண்ண அந்த மவுண்ட் ரோட் கடற்கரை ஓரமா வெச்சில அங்க ஒரு வெச்சில காலைல 8 மணி போய் இறங்கிட்டேன். வெச்சிட்டு பாருங்கடா 7 மணி வரலாம் உட்காருங்க ரேடியோ பாடல அப்புறம் அங்க ஒரு இந்த பக்கம் போற ஆட்டோக்காரன் போறான் சைக்கிள் காரன் யாரோ போறான் யாரோ வரான். ஒருத்தன் கேட்ட அந்த ஆட்டோக்காரன் எப்பா நீ வந்து மோன உட்காந்து கிடக்குற என்னாச்சு ஏதாச்சு என்ன விஷயம் அப்படின்னு கேட்பான். ஐயா நான் வந்து ரேடியோ வாங்கினேன் இந்த மாதிரி திருச்சி வைக்க சொன்னாங்க திருச்சி வச்சா பாடல. அப்புறம் கேட்ட பாண்டியில பாட சொன்னாங்க. இப்போ அவன் நான் சொன்னேன் மெட்ராஸ் வச்சு பாரு போய் பாட சொன்னேன். மெட்ராஸ் வச்சு பண்றேன் மெட்ராஸ் கொண்டு வச்சேன். மெட்ராஸ் வச்சியா மெட்ராஸ் வெடிக்காம 4 மணிக்கு நம்ம போயிட்டு பஸ் வேணா உடனே பாடணும் ரேடியோ பாடி ஆகணும். என்ன என் முன்னாடி விட மாட்டேல எதுல என் முன்னாடி ரேடியோ பண்ண விட மாட்டேன். என்ன மெட்ராஸ் கொண்டு வச்சேன். அங்கேயே 6 வெடிக்காம 4 மணிக்கு போனேன். அப்பா மதியானம் 11 மணிக்கு வச்சிருக்கேன். எனக்கா சமப்பாவும் என்ன பண்ண தெரியும் முன்னாடி பண்ண வீட்டு செய்ய மாட்டேன். வீட்டு கதை சாட்டி வழிகாரோட முக்கியமான என் முன்னாடி ரேடியோ பிள்ளைகள் போயிட்டேன். கோவம் வந்துச்சு நேரம் ரேடியோக்காரங்கிட்டே வந்தேன். ஏன்னா நான் திருச்சி வச்சு பார்த்தேன் பாடல மெட்ராஸ்ல வச்சு பார்த்து பாடல பாண்டிச்சேரியில் வச்சு பார்த்து பாடல மெட்ராஸ்ல வச்சு பார்த்து பாடல நம்ம எப்படியா பாடல கேட்டேன். அவன் சொன்னான் டேய் என்ன நேரா போறேன் போய் அந்த பாக்ஸ் பீடா மில்ல ரேடியோ பாக்ஸே பிரிக்காதோ பாடும்
ஆமா பேக் ஏத்தியா போட்டு போற மூமுட்டு பேக் ஏத்தி போற யாமுட்டு பேக் ஏத்தி போற ஏய் ஏய் ஆமா அந்த பறந்து குட்டிக்கு எங்கடா போறா நாடா வச்சு குட்டியா நாடா வச்சு குட்டியா மெத்தல கால வச்சு குட்டியா குட்டியா வந்து கால வச்சு குட்டியா அம்மால வச்சு குட்டாங்க அம்மா மாதிரி பாத்து நீங்க எல்லாரும் நம்மள வச்சு தட குட்டா நம்ம ஆமாடா டேய் நம்மள வச்சு தட குட்டியா நம்ம மாதிரி நம்ம குடுமா மகன போட்டு நம்ம மாதிரி அவனை வர சொல்ற அவனை வர சொல்லு மகாராஜா மாமியா உடம்பு சரியில்ல ரொம்ப ஒண்ணும் முடியல உள்ள பாவட அரசாங்கத்தால உட்பாடு செய்து மகாராஜா நான் போய் சொல்றதுக்கு செத்துனானா பாடி தூக்கியா பாடி இருக்குல்ல ஆமா அதை தூக்கியா இந்த போன் தூக்கிடா என்ன சொல்ல நான் போய் பாக்கத்துல பண்ட தூக்கிடானு சொல்றோம் நான் உள்ள போறதுல மகாராஜா பண்ட தூக்கிடுறாங்க தீர் போட்டாங்களா ஆமா பரவாயில்லை ஆமா அங்க போட்டாங்க பாத்தியா அந்த இது வெத்தா சாம்பல் அவன் சாம்பல் தூக்கியா கொல்தன சாம்பல் தூக்கியா அம்மா மகாராஜா தண்ணில காட்டிட்டாங்க தண்ணி இருக்குதானா ஆமா தண்ணி ஏத்தா தண்ணியா மேல ஓட்டம் ஏடா ஏய் தண்ணி ஓட்டம் போடான்னு சொன்னானா அவன்ட்ட போய் சொல்ல ஆறு வத்தி போச்சான் மகாராஜா நான் பாத்துல ஆறு வத்தி போச்சு சச்சாங்கல அந்த ஆறு வத்தி போச்சு அங்க மண்ணு இருக்குதானா ஆமா அங்க மண்ணு இருக்கா மகாராஜா மண்ணெல்லாம் கஞ்சி கட்டி ஒண்ணுமே இல்ல அந்த பாடி வெந்துக்கு வாவாத மாதிரி அந்த பாடி எடுத்துவா ஐயா வா ஏய் பங்காளியா பாடி தூக்குனா சாதாரணமா போன ஆவாது நான் ஒரு குவார்டர் வாங்கிடுறேன் குச்சாத அந்த பாடி தூக்க முடியும் ஏய் சாதா ஏய் நம்ம போன கம்புல இல்ல சும்மா தலையிட்டு வச்சியா ஏய் சபா சாதாவா போனா பாடி தூக்க முடியாது என்ன பண்ற நீ குவார்டர் நான் ஒரு குவார்டர் பாதி பாதி போட்டுறான்டா தூக்க முடியாது பாடி குஸ்டா வாடா 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 போச்சுக்கல பாடி ஏத்தானா ஒரு கூடு ஓடும் ஏய் ஓடுடா கடவா ராஸ் ஏய் போடா சீக்கிரம் போடா மகாராஜா ஏய்
இந்த மக்களை வெடி போடுறது அந்த பாடு தானே அந்த பொட்ட பாடு எங்கடா இருக்கிறா பாட்டு பாட்டு வாடா பாடு வாடா பாட்டு மகாராஜா மகாராஜா நீ யாருன்னு கேக்குற ஒரு மணி நேரமா உள்ள உட்காந்துக்கிறேன் மகாராஜா சொன்னா தெரியும் பெருசு பெருசா எப்படி டாபர் மண்டியா பாட்டு வராங்க ரூம் கார்டு போடலாம் மதியம் என்றால் என்ன பூஜா பேரு யாரு யாரு பூஜா பேரு மதியம் என்றால் என்ன பக்கத்து வீட்டுக்காரச்சியா மதி என்றால் என்ன? ரொம்ப நாள் ஆச்சுக்கிறேன்.
போய் ஆடுறா. ஏய் இவரியா மகாராஜா, என்ன மகாராஜா, ஏய் எனக்கு ரொம்ப நேரமா ஆச்சு. நான் யார் தெரியுமா? யாரா நான் யார் தெரியுமா? யாரா நான் நாட்டாமோட மூணாவது கூத்தி விட்டு பையன். அது என்றால் என்ன தெரியாது மகாராஜா. தந்திரன் தந்திர குலத்தில் பிறந்த குமாரமகன் ராஜாவுக்கும் குந்தமா தேவிக்கும் பிறந்த ராஜாவுக்கு 5 பேர் அம்மா, அண்ணன் தருமன் மொத்தம் எத்தனை பேரு? 5 பேரு யார் முன்ன போனது, யார் பின்னாடி போனது, யார் நடுவுல போனது? சொல்றேன் கேள்றா அண்ணன் தருமன் அதுக்கு நேரம் மத்தியாகாரு ஓமண்டா. ஏய், மொத்தம் யாருன்னு சொன்னாரடா? மொத்தம் ஓமசேன மகாராஜா. ஐயா, எங்க ஊர்ல ஒரு ஓமசேன. ஏய் நதிப்பிரவர் ஆர்ஜினல் ஏய், இங்க வாடா. நான் முன்ன போனேன். நீ பின்னாடி போனியா? நடுவுல எப்படா போனோம்? வரபாங்கடா எப்படி போறீங்க கேக்குற நடுவுல போறவங்க முன்னால போறாங்க. நடுப்பிறந்த வருது அதான் பாண்டுமகன் ராஜாவுக்கும் இவன் சிறியத்தாய் மாற்று அம்மைக்கு பிறந்தவர்கள் இருவர்கள் யாராரு யாரு? நகுல சகலவர்கள் எப்படி வருகிறது தெரியுமா ஒரு சென்னியில் மாநில அம்மா கடையிருக்கா? என் முன்னாடி கடைக்கு வேற எடுத்து முடிக்கலாம் யாரு? பெரிய மந்திரம் வச்சு நம்ம ஆமா சொல்லிவா அவங்ககிட்ட. என் தம்பி 2 பேரும் அடின்றாரு அடிச்சிடலாமா வரும்போது சொல்ல மாட்டாங்க மனாத்தி எந்திரி கம்ப்ளைண்ட் வச்சிருப்போம். சரி இருக்குதாயாச்சா வச்சுக்கலாம் மொத்த வச்சுக்கலாம் 2 தொலை போட்ட வாட்டமா இருக்குது கை வச்சுக்குது நான் உடனே வாயாடுறேன் நல்லா கட்டுக்கோட்டமா இருந்தா வேணாம் சொல்ற பையா. சரி வாயாந்துருவான் இவன் வைடு வைடு யாருக்கு காட்டு தொடப்போம் டாங்க ஆஃப் பண்றா சரியா பையா தடுப்பு கட்டுக்குதாமா. என் முன்னாடி போன் பண்ணான் ஆமா என்ன பண்ண வரும்போது ஆட்டாடுத்து தொடப்பாங்க ஆமா அப்படின்னு சொல்லிக்கிறான் ஆமா அதுவும் நல்லா
சைஸா இருக்கணுமா? ஆமா. வச்சுக்கலாம் பாரு. வச்சுக்கலாம் பாரு, கண்டிப்பா. நீ பாருங்க. மகாராஜா, ஏய், என் முன்னாடி 2 தொடப்பு கிடக்குது நம்ம உங்ககிட்ட. எங்க இருக்குதா? நீ தான் வச்சுக்கிறேன். எதை வச்சுக்கிறான்? நீ தான் வச்சுக்கிறேன். எங்க இருக்குதா? என் பொண்டாட்டி சொல்லியாச்சே, நான் என்ன பொண்டாட்டி உன் முன்னாடி வந்து பார்த்தல? அந்த பக்கம் வந்து தேடி எடுத்து வந்துட்டேன். மகாராஜா ஏய், அவனுக்கு போக சொல்லி எதாண்டியா மணிதா எப்படா? அவன் குழந்தை கிட்ட போக சொல்ல ஆமா வந்தனா? என் முன்னாடி வந்தியா? ஆமா என் முன்னாடி வந்தியா? ஆமா. காவல்கார உனக்கு உடம்பு மகாராஜா சரியில்லை. போயிற மாதிரி கேட்க வந்தோம். நாட்டுக்கு வந்ததுல முன்னாடி போனதால. வச்சிருப்போம். நான் திருப்பி உடம்பு எடுத்துக்கிற மாதிரி தொடப்பு. ஏய், முன்னாடி மட்டும் இருந்தா. என் முன்னாடி மட்டுமா வச்சிருந்தா? ஆலமரம் முன்னாடி குத்தா வச்சிருந்தா. ஏய், என்னடா? என்னடா? இரு. ஆம்பளையா பொண்ணு வேற மாதிரி மீசை இருக்கு. என் பேச்சா? ஏன் கேட்டு நிக்கிறேன். எப்படி இருக்குது? ஆம்பளையா மீசை வளர்த்துன்னு வந்துக்கிறான். கேட்டு நிக்கிறாரு. ஏய். எப்படி பிறந்தோம்? கானகத்தில் பிறந்தோம். ஏய், எப்படி பிறந்தோம்? கானகத்திலே பிறந்தோம். சபாதாவமுனி ஆசிரமத்திலே வளர்ந்தோம். சோழ விதுவசியர். என் தந்தை பாண்டுமங்க ராஜன் இயற்கை எழுதினார். என்னுடைய சிறிய தந்தை கண்ட வியாசர். பின்னாடி வாப்பா இவன் என்ன தெரியுமா செய்தான்? அஸ்தாபுரம் ஐந்து சண்டா. துரியோதனிடம் அஸ்தாபுரத்தில் ஒன்றாக விளையாடிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது துரியன் விளையாடிக் கொண்டிருக்கும் நேரத்தில் என் அண்ணன் இளவரசனாகவும் துரியோதனன் சேனாதிபதியாகவும் நானும் துணை சேனாதிபதியாகவும் அமர்ந்து கொண்டு விளையாடிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது வீதி வழியாக ஒரு மதம் பிடித்த யானை வந்தது. பார்த்தோம். காவலம் பார்த்தோம். மன்னன் பெருமாளே, வீதி வழியாக ஒரு மதம் பிடித்த யானை வழியாக போயினார். என் அண்ணன் என்ன தெரியுமா சொன்னான்? சேனாதிபதி துரியோதனன் அடக்கிடாத யானை என்றான். பார்த்தான் துரியோதனன். அவனுடைய 99 தம்பிமார்களை கூட்டிக் கொண்டு அஸ்தாபுரத்தில் இருக்கக்கூடிய துணை சேனாதிபதி பீமசேனா அடக்கிற அந்த யானை என்றார். பார்த்தேன். எத்தனை மச்சே கதகதா என்ன தூக்கி அப்படியே யானை போயிட்டு யாரோட மழை புட்டு போய் வந்துட்டான். தூக்கி கர வச்சாராம். ஏண்டா அவ்வளவு பலம்டா அவரு. உன்னை தூக்க முடியாது இந்த ஏழு ஜென்மத்தாலும் உன்னை தூக்க முடியாதுடா என்ன அப்படியே அப்படி யானை தூக்கும் போது யானை தூக்க மாட்டேன். இப்ப தூக்குவாரு பாரு தூக்குதா போதுமா? அப்படியே பலகார போன ஆரத்துக்கு என்ன சொல்றேன்? மரமாதி துணி துவைச்சுன்னு வாடா. மகரா டேய், மரமாதி துணி துவைச்சுன்னு வாடா. அந்த துணி போட சொன்ன இல்லையா? மகாராஜா அச்சாடியில பொண்ணு பூரா பூச்சி நல்லா துவைச்சு கொடுத்துட்டாரு. போர்த்தான் துரியோதனன். என்னடா இது? சிறு வயதிலே இப்படி பலப்படுத்தவனே இருக்கின்றனே. இன்னும் இருக்கிற காலத்தில் அவன் என்ன செய்வான் என்று எண்ணிக் கொண்டிருந்தான். அது மட்டுமா? அந்த துரியோதனன் எங்களை கொல்ல என்னென்ன சூழ்ச்சிகள் செய்தான் தெரியுமா? அதான் நடக்கின்ற வழிதான் இல்லை.
ராஜாவா என்னுடைய மாமன் ஆமா கோபால கண்ணன் ஆமா இருக்கும் வரை எங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் வராது இருக்கே ஏதோ கருமகள் என் அண்ணன் தர்மபுத்திர மன்னர் பௌர்ணமி உத்தரவு அதுக்கு முன்பதாக என்னுடைய தேவி பாஞ்சாலி ஆமா அழைத்துக் கொண்டு வரா அப்படி ஆகட்டும்